Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. சுனாமி பேபி 81 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் பின்னரும் 2005ஆம் ஆண்டு ஆரம்பத்திலும் பலராலும் பேசப்பட்ட ஒரு பாலகன். இன்று அவனுக்கு வயது 10. பல்லாயிரம் உயிர்களை காவு கொண்ட சுனாமி பேரலையின் வடுக்கள் இன்னும் பலர் மனதிலும் ஆழமாய் பதிந்திருக்கின்றது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட அலைகளின் ஆர்ப்பரிப்பால் 81 நாட்களே நிரம்பிய அபிலாஷ் என்ற பாலகன் தன் தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டான். பெற்றோரை விட்டு பிரிந்து அபிலாஷ் கல்முனை வைத்தியசாலையில் 81வது நோயாளியாக அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அடையாளம் தெரியாத அவனுக்கு வைத்தியசாலை ஊழியர்கள் சுனாமி பேபி 81 என்று பெயர் வைத்தார்கள். அபிலாஷை விட்டு பிரிந்து தத்தளித்துக் கொண்டிருந்த பெற்றோருக்கு 1.5 நாட்களின் பின்னர் அவன் வைத்தியசாலையில் இருப்பதாக செய்தி கிடைத்தது. ஆனால் அங்கு 9 தாய்மார் அவனுக்காக உரிமை கோரியிருந்தனர். பின்னர் குழந்தைக்கான உரிமை பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்று மரபணு பரிசோதனையின் பின்னர் அவன் பெற்றோரிடம் சேர்க்கப்பட்டான். அன்று 81 நாட்கள் நிரம்பிய அபிலாஷ் இன்று 10 வயது நிறைவடைந்து பாடசாலை மாணவனாக இன்னும் 8 மாதங்களில் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அன்றைய நாட்களில் சர்வதேச அளவில் பேசப்பட்ட அபிலாஷ் அமெரிக்காவுக்கு தனது பெற்றோருடன் சென்று தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெற்றுக் கொண்டிருந்தான். தான் பாலகனாக இருந்த போது ஏற்பட்டிருந்த சம்பவங்களை இன்று அவன் மீட்டி பார்ப்பதுடன் சிறுவயதில் அவனுக்கு இருந்த வாய்ப்புகள் இன்று இல்லை என்பது கவலைக்குரியதே. என் பேர் அபிலாஷ். நான் செட்டிபாளையத்தில் படிக்கிறேன். எனக்கு வயது 10. நான் காலேஜ் பாஸ் பண்ணணும். சுனாமியில் பாதிக்கப்பட்ட படத்தில் அப்பா காட்டுறாரு. நான் பழைய படம் எல்லாம் பார்க்கிறேன். எனக்கு இப்போ பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தொடர்ந்தும் அவனது குடும்பம் வறுமை கோட்டின் கீழ் இருப்பதோடு அவனுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களும் விளையாட்டு பொருட்களும் இன்றி மிகவும் சிரமப்படுவதை எம்மால் அவதானிக்க கூடியதாக உள்ளது. எனது மகனுக்கு தற்போது வயது 10 ஆகிறது. அதனால் சுனாமிக்கும் வயது 10 என்று நான் நினைத்திருக்கின்றேன். எனது மகன் கிடைக்கப்பட்டதற்கு ஊடகங்கள் நிறைய உதவிகள் செய்தது. அதை இன்றைக்கும் கூட மறக்க முடியாது. மீண்டும் சுனாமியில் தாக்கப்பட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.